ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரை மனசு ஆற மாட்டேங்குது நண்பர்களே. கண்டிப்பாக மனசு ஆறவே இல்லை. என்னங்க, யாருங்க ரம்யா ஜோக்கு ஓட்டு போட்டீங்க? எனக்கு சத்தியமாக அது விளங்கவே இல்லை. ஏங்க பிரவீனை வெளியே அனுப்புனீங்க? துஷார் போட்டு அவனை விடுங்க. அவன் வியூ பார்க்க ஆசைப்பட்டு அவன் வெளில அவனை விடுங்கங்க. எதுக்குங்க பிரவீனை வெளியே அனுப்புனீங்க? ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உயிரை கொடுத்து வேலை செஞ்ச ஒரு மனிதன் வெளியே இருக்கிறான். பெஞ்சை தைச்சிட்டு இருந்த ரம்யா ஜோ உள்ளே இருக்காங்கன்னா அது என்னன்னே எனக்கு புரியலையே. எனக்கு சத்தியமாக புரியலையே. இப்போ நாங்களாம் ரிவ்யூ பண்ணுறோம், நாங்களாம் முட்டா மயிருங்களா? எனக்கு ஒன்றும் அதுவும் புரியல. ஏன்னா இங்கே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எல்லாம் சரளமாக வருங்கப்பா. எனக்கு வரும், பேசுனா பேசலாம். அது நம்ம அது ஒரு மயிருனா அது நல்ல வார்த்தை, முட்டா ஹேர் அப்படின்னா அது கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இன்னைய உலகத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் என்னத்த கடுப்பாகுது. என்னையா பண்ணாங்க ரம்யா ஜோ? யாரா இதை முடிவு மாற்றினது? மக்கள் ஆதரவே கொடுக்காத போட்டியாளரை யாரா உள்ளே கொண்டு வந்தது? செம்ம கடுப்பாகுது எனக்கு நண்பர்களே, செம்ம கடுப்பாகுது. இவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பும் பொழுது அதுக்கு ஒரு தலையெழுத்தா? அவன் பாவங்க பிரவீன்ராஜ். ஒரு டாஸ்க்கு ஜெயிச்சா கூட அவங்க ஹஸ்பண்டோட அவங்க மிஸ்ஸஸோட ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சான். அவனை வெளில அனுப்பிட்டீங்களே, தப்புப்பா.